Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான மந்தாகினி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான காமெடி டிராமா படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஜாலியா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு ஆரோமல் அப்படின்றது. இவருக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இந்த மொமெண்ட்டுக்காக தான் சின்ன வயசுல இருந்து இவர் வெயிட் பண்ணிருப்பாரு. எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து தந்துட்டப்பா, உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. அப்ப இவரோட மாமா உன்னின்றவர் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. வேண்டுனதெல்லாம் போதும், சைன் போடுறதுக்கு கூப்பிடுறாங்க, வான்ற மாதிரி கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல குரூப் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஹீரோவும் இவரோட ஃபேமிலியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட அம்மா பேரு ராஜலட்சுமி அப்படின்றது. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவர் சின்ன பையனா இருக்கும் போதே இறந்து போயிடுவாரு. அவர்கிட்ட ஒரு ஜீப் மட்டும் இருந்திருக்கும். அம்மா இருக்காங்கல்ல, அந்த ஜீப் வச்சு டிரைவிங் கிளாஸ் எடுக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அந்த ஜீப் மூலியமா தான் சம்பாதிக்கலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா இருக்காங்க. அம்மாக்கு துணையா ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. அந்த அக்காவை தொடர்ச்சியா ஒரு நபர் கெலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கெலாட்டா பண்ற நபரை தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வராரு. ஆனா அக்கா இருக்காங்கல்ல, அந்த நபரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் இவரோட மாமாவா இருக்கும். பேரு உன்னி அப்படின்றது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் இவரே கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருவாரு. ஹீரோக்கு ஒரு கசின் பிரதர் இருக்கான். அவனோட பேரு அனி அப்படின்றது. எப்ப பாரு சரக்கு சரக்குன்னு தான் சுத்திட்டு இருப்பான். பெருசா எந்த வேலை வெட்டிக்கும் போகாம தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கான். இதை தாண்டி இப்ப அம்பளியும் இதுல சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அம்பளி தான் நம்ம படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்களதான் கல்யாணம் பண்ணிருக்காரு. இங்கதான் மந்தாகினின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ஹீரோவோட பிரேஸ்லெட் இருக்கு பாத்தீங்களா, ஹீரோயினோட தலைமுடியில தெரியாதனமா மாட்டிக்குது. அவங்களுக்கு வலிக்காம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பொறுமையா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குற மாமா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்டா இவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருக்க, நல்லா இழுன்ற மாதிரி இழுத்துறாரு. அவங்க முடி கொஞ்சம் பிஞ்சு வந்துருது. ஹீரோவும் இதுக்காக ஒய்ஃப் கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே சைன் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் தாய் மாமாவோ ஒரு நபர் இருப்பாரு. அவரை இவங்க நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சு வச்சிருக்காங்க. அவரை இவங்க கூட சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. உங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கப்பா, நீங்க எல்லாருமே ரொம்ப நல்ல டைப்பா இருக்கீங்கன்னு மாமா சொல்லிட்டாரு. ஹீரோவையும் பயங்கரமா பாராட்டுற மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப பொண்ணு வந்து மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போக போறாங்க. அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸை பார்த்து அழுவணும்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களும் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இப்ப கார்ல கிளம்புறதுக்காக ஏறி உக்காந்துடுறாங்க. ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பின்னாடி பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. காலையில மதியானம் சாப்பாடு போட்டு தான் சொந்தக்காரங்களெல்லாம் அனுப்பி வைப்பாங்க போல. இப்ப மாப்பிளையும் பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறாங்கல்ல, விளக்க வச்சுதான் அவங்களை கூட்டு வரணும் போல. இப்ப விளக்க எல்லா லேடிஸும் சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க. எங்க வச்சோன்னு தெரியாம தேடிக்கிட்டே இருக்காங்க. உன்னிதான் வந்து விளக்க கண்டுபிடிச்சு இவங்க கிட்ட தராரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, விளக்க வெளியே எடுத்துட்டு வந்துடுறாங்க. ரெண்டு பேருக்கும் ஆராத்தி எடுக்கிற மாதிரிலாம் பண்றாங்க. உள்ள கூப்பிடுறாங்க. புறம் பேசுறதுக்குனே சிலர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 3 லேடிஸை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணு கிளாஸுக்காக ராஜலட்சுமி கிட்ட வந்திருக்கா. இந்த பொண்ணு பெரிய இடம்ன்றதுனால ராஜலட்சுமி மடக்கி போட்டிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இந்த 3 லேடிஸ் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவோட கசின் பிரதர் அனி கவனிச்சிடுறது. கல்யாண வீட்டுக்கு வந்தா வாய்க்கு வந்ததை பேசுவீங்க அப்படிதானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. அனி உனக்கு எப்படா கல்யாணம் அப்படின்ற மாதிரி இந்த 3 லேடிஸுமே கேட்கறாங்க. நீங்க பொண்ணை தரேன்னு சொல்லுங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எது எங்க பொண்ணை தரணுமா அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. தர மாட்டீங்கல்ல, அப்புறம் என்ன கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி அனியும் கிளம்பிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயின் கூட சேர்ந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாரு. ஹீரோ 90s கிட்ஸ் போல ரொம்ப சந்தோஷமா தான் போட்டோ எடுக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப மாமா இருக்காருல, இந்த வேலையெல்லாம் முடிக்கணும், காசை தரான்ற மாதிரி கேட்கிறாரு. யோ உனக்கு எவ்வளவுதாயா காசு தருது, காசெல்லாம் என்னதாயா பண்ற அப்படின்ற மாதிரி இவரும் புலம்பிக்கிட்டே காசை தராரு. எல்லா ஃபேமிலியும் ஃபாரின் அங்கிளா ஒரு நபர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரும் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு. வெளிநாட்டுல இருந்து நிறைய சரக்கெல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்காரு. இவரை பார்த்தோன்னே ஜென்ஸ் எல்லாருமே பக்கத்துல வந்து சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னி இருக்காரு பாத்தீங்களா, வேகமா இவரை ரூம்குள்ள கூட்டு வந்துட்டாரு. இவரும் நிறைய சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்பயே அடிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா உன்னி இருக்காருல, இப்ப அடிக்கலாம் சரிப்பட்டு வராது, நம்ம நைட் அடிக்கலாம், இப்ப எல்லாருமே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வேகமா எல்லாரையும் ரூமை விட்டு அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டவர் தனியா சரக்க கொஞ்சம் அடிக்கிறது. அதுக்கப்புறம் தான் வெளியே வர்றாரு. இந்த கல்யாணம் நடந்ததை ஹீரோவால நம்பவே முடியல. ஹீரோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு. இதை சாப்பிடு, இது நல்லா இருக்கும், அதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்னா சாப்பிட வச்சிட்டு இருக்காரு. என்னைக்காவது இந்த மாமனை கேட்டிருக்கியாடா, அந்த பொண்ணை மட்டும் கேட்கிற அப்படின்ற மாதிரி ஃபாரின் அங்கிள் கேட்கிறாரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு பையனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்ப கை கழுவுற இடத்துல இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த 3 லேடிஸ் கவனிச்சிடுறாங்க. இவங்கள பார்த்தோன்னே அந்த பையன் வேகமா கிளம்பிடுறாரு. ஆனா இந்த லேடி இருக்காங்கல்ல, பொண்ணை தடுத்து இந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருக்கியா, அவன் ப்ராப்பரான வேலை இல்லாம இருக்கான், உன் பேரண்ட்ஸ்க்குலாம் இது தெரியுமா, நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கும் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்களா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு கிளம்பிடுறாங்க. பொதுவா ஒரு ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் கலகலப்பா தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப காலையில ஃபங்க்ஷன் முடிச்சு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க.
அந்த ஃபாரின் அங்கிள் இப்ப சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் உன்னி கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப சரக்கு அடிக்கிறதுலாம் வேலையாவாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்ப நீ போயிட்டு நைட்டு நேரம் வா, நானே உன்னை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஃபாரின் அங்கிளும் கிளம்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஈரனுக்கு இந்த ரூம்குள்ள போனோம் போல எப்படி உள்ள போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த மாமியார் இருக்காங்கல்ல, நீ அந்த ரூமை வேணா யூஸ் பண்ணிக்கோமான்னு சொல்லிட்டாங்க. இல்லத்த, இங்கதான் ட்ரெஸ் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இதனால ராஜலட்சுமி மட்டும் ரூம்குள்ள வராங்க. அவ இந்த இடத்துக்கு வரணுமாண்டா, எல்லாருமே கிளம்பி போங்கன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி எல்லா ஜென்ஸும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஈரின் உள்ள வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. நைட்டு செம்மையா பார்ட்டி பண்ணோம் அப்படின்ற மாதிரி உன்னியும் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. இவருக்கு வேண்டிய எல்லாரையும் மாடியில கேதர் பண்ணிடுறாரு. இப்ப சைட் டிஷ் எல்லாம் இந்த இடத்துல மொத்தமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்பதான் அந்த ஃபாரின் அங்கிள் கால் பண்றாரு. நான் சைட் டிஷ் ஏதாவது எடுத்துட்டு வரவான்னு கேக்குறாரு. எல்லா சைட் டிஷும் இங்க இருக்கு, இப்ப நீ கிளம்பு, கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. ஹீரோயின் இப்பயும் சுடிதார் தான் போட்டிருக்காங்க. என்ன இவ சுடிதார் போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சுடிதார் போடாத, உனக்காக சாரி வாங்கியிருக்கான்ல, அதை போடு அப்படின்ற மாதிரி சிக்னல்லயே சொல்லிட்டாரு. ஆனா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அம்மாக்கு இது புரிஞ்சிருது. உனக்காக ஒரு சாரி வாங்கியிருக்கான்ல, அதை போட சொல்லி சொல்றாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அம்மா கவனிச்சிட்டாங்கல்ல, ஹீரோக்கு ஒரு மாறு இருக்கு, அதனால அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி வராரு. இவரோட தம்பி அணி இருக்காருல்ல, ஏன்டா இவ்வளவு நர்வஸா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இதுக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் நைட் அட்டன் பண்ணிருக்கியா? இல்ல, அப்புறம் என்ன அட்வைஸ் பண்றேன்னு ஹீரோவும் கேக்குறாரு. இப்ப அணி இருக்காரு பாத்தீங்களா, உன்னிய பார்த்து பேசுறதுக்காக மாடிக்கு வந்துடுறாரு. ஹீரோ ரொம்ப பதட்டமா இருக்கான். இதே மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் நைட்ல சொதப்பிற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்றது அப்படின்ற மாதிரி உன்னி யோசிக்கிறது. கீழே இருக்க ஹீரோவையும் ஒரு எட்டு கவனிக்கிறது. ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி பதட்டமா இருக்கான், இவனுக்கு சரக்கு கொஞ்சம் கொடுத்தாதான் இவன் எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணுவான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. நீ அவனுக்காக ஒரு காக்டெயில் ரெடி பண்ணி வையன்ற மாதிரி மாமாவும் அனுப்பி விடுறது. அதே சமயம் ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறது. ஏன்டா இவ்வளவு நர்வஸா இருக்க, காக்டெயில் மாதிரி கொஞ்சம் சரக்கடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரக்கா, அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. கொஞ்சோண்டு தான்டா, அடிச்சா உனக்கு தைரியம் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அணி இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சோண்டு சரக்க ஊத்துறாரு. ஹீரோ திட்டினதுல இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்னையே திட்டல, சரக்கு அதிகமா ஊத்துறேன் அப்படின்ற மாதிரி சரக்கு அதிகமா ஊத்தி தான் அந்த ஜூஸை ரெடி பண்றாரு. இப்ப அந்த இடத்துல அந்த ஜூஸை வச்சிடுறாரு. அணிய உள்ள வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி மாமாக்கு சிக்னல் கொடுக்குறாரு. மாமா இருக்காருல்ல, அவன் கிச்சன்ல தான் சரக்கு வச்சிருக்கான், போய் குடின்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் யாராவது கிச்சன்ல இருக்காங்களான்னு பாத்துக்கிட்டே தான் உள்ள நுழையிறாரு. யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப அங்க இருக்க ஜூஸ் எடுத்து குடிக்கிறாரு. அணி வச்ச ஜூஸ் இது இல்லன்ற மாதிரி நமக்கு காமிச்சிடுறாங்க. குடிச்ச இவருக்கும் போதையே ஏற மாட்டேங்குது. என்ன இவ்வளவு சப்புன்னு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ மாடியில இருக்கும் போது அம்மா கூப்பிடுறாங்க. டைம் ஆயிடுச்சுடா, நீ உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மொமெண்ட்டுக்காக தானே இவ்வளவு நாள் வெயிட் பண்ணாரு. இவருமே சந்தோஷமா ரூம்குள்ள நுழையிறதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்பதான் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ நமக்கு காட்டுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க நேர்ல எல்லாம் மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. லைட்டா பழகலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க பழகிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள இவர் நுழையிறாரு. இப்ப கதவெல்லாம் சாத்திடுறாரு. ஈரின் இப்ப நார்மலா இல்ல, கொஞ்சம் போதையில இருக்காங்க. இதெல்லாம் பெருசா இவர் கவனிக்க மாட்டாரு. நான் இந்த மொமெண்ட்டுக்காக தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அவங்க பெருசா அதெல்லாம் கண்டுக்காம துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு அம்மாவோட கேங் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சா என்ன அப்படின்ற மாதிரி ஜாலியா சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மாமா இவருக்கு சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. மாமா இருக்கார்ல, இந்த மாதிரி கேள்வி கேட்டா லவ்வே பண்ணது இல்லைன்னு சொல்லணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் இருக்கார்ல, நான் யாரையுமே லவ் பண்ணது இல்லைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. லவ்வே பண்ணது இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க சோகமா படுத்துடுறாங்க. கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறதுனால இவங்க சரக்கு போட்டிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அது சரி, நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாரு. பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. இது பண்ணிருக்காளா அப்படின்ற மாதிரி இவர் உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாரு. அவன் பேரு சுஜித் வாசு, அவனை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி வேகமா மாடிக்கு வந்துடுறாரு. வந்தவர் எனக்கு சரக்க கொடுக்க சொன்னா என்னோட ஒய்ஃப்க்கு யாரா கொடுத்தா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப மாமாவும் அணியை கூப்பிட்டு பேசுறாரு. நீ கிச்சன்ல தானே சரக்க வச்சேன்னு கேக்குறாரு. நான் எங்க கிச்சன்ல வச்சதா சொன்னேன், நான் கிச்சன்ல வைக்கல, பெட்ரூம்ல தான் வச்சேன்னு சொல்றாரு. கிச்சன்ல வேற யாராவது எடுத்துட போறாங்கன்றதுக்காக பெட்ரூம்க்கு தான் கொண்டு வந்து அந்த சரக்கு வச்சிருப்பாரு. அந்த சரக்கு குடிச்சவ அவளோட எக்ஸ பாக்கணும்னு சொல்றா. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்புறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாமா சமாளிக்கிறேன் வான்ற மாதிரி ஹீரோவை கீழே கூட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் கீழே வரும்போது ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த ரூமை விட்டே வெளியே வந்துடுறாங்க. இப்ப போதையில என்னென்னமோ உளறிட்டு இருக்காங்க. எனக்கு சுஜித் வாசுவை பார்க்கணும், சுஜித் வாசுவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மாமா இருக்காரு பாத்தீங்களா, சுஜித் வாசு யாருமா, உன்னோட ஃப்ரெண்டான்னு கேக்குறாரு. ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, என்னோட லவ்வர்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா லவ்வர்லாம் சொல்றா அப்படின்ற மாதிரி அம்மாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஈரனுக்கு வாந்தி வருது. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஈரனை வெளியே இழுத்துட்டு வராங்க. அம்மாவும் இவளுக்கு யாரு சரக்கு கொடுத்ததுன்னு கேக்குறாங்க. தெரியாம குழப்பம் நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஈரவும் ஈரனுக்கு பக்கத்துல உட்காந்துடுறாரு. சுஜித் வாசுவை பத்தி சொல்லுன்னு கேக்குறாரு. இந்த இடத்துல இவங்களும் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
ஈரன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த டைம் சுஜித் வாசு இருக்காருல, இவங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பாரு. ஈரன் பெருசா கண்டுக்காம தான் இருப்பாங்க. ஆனா அவர் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுவாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்கும் பிடிச்சி அவரை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. அவருமே இதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் எல்லாம் மாறி இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, முதல்ல இவளோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இப்ப பொண்ணு ஈரனோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்றாங்க. நீங்க உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் அந்த பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவ குடிச்சிருக்கா, பிரச்சனை எல்லாம் பண்றா, அதனால தான் சீக்கிரமா கிளம்பி வாங்கன்ற மாதிரி இவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. இங்க பிரச்சனை நடக்குது பாத்தீங்களா, இதெல்லாம் இங்க வேலை பார்க்க வந்தவரும் கவனிச்சிருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. சொல்லி முடிச்சவரு இன்னும் கூட இது பரவலையே, யார்கிட்ட சொன்னா பரவும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப யோசிக்கிறாரு. இவகிட்ட சொன்னா பரவிரும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. ஈரனுக்கு போதை தெளியணுன்றதுக்காக அணியும் மோரை ரெடி பண்றதுக்காக வந்திருக்காரு. இந்த இடத்துக்கு மாமாவும் ஈரவும் கோவமா வந்துடுறாங்க. கொஞ்சம் தானே கலக்க சொன்னேன், அப்புறம் எப்படி இவ்வளவு போதை வரும்ன்ற மாதிரி மாமா கேட்கிறாரு. இவன் மேல இருக்க கோவத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண அப்படின்ற மாதிரி ஈரவும் கேட்கிறாரு. இப்ப ஈரவும் திரும்பி ஈரன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி இதை உங்ககிட்ட கேட்டேன்ல, ஏங்க சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஈரன் பெருசா விருப்பம் இல்லாத மாதிரியே இருந்திருப்பாங்க. எங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க, வேற யாரையாவது லவ் பண்றீங்கன்னா கூட உங்களுக்காக உங்களோட ஃபேமிலி கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிரசன்ட்ல இதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல மாமாக்கு தான் தகவல் கிடைச்சிருக்கு போல. மாமா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பையன் கூட இந்த இடத்துக்கு வந்து இறங்குறாரு. யாரா என்னோட பொண்ணை குடிக்க வச்சது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. காலையில உங்க ஃபேமிலி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப இவங்களோட ஃபேமிலியை கழுவி ஊத்துறாரு. உங்க ஃபேமிலியை சேர்ந்த எல்லாவனும் குடிக்கும் போதே எனக்கு தெரியும்டா, நீங்க இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவீங்கன்ட்டு, ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப பேரண்ட்ஸும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. ரெண்டு ஃபேமிலியும் மாத்தி மாத்தி சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அந்த இடத்துல நிக்கவே ஒரு மாதிரி இருக்கு. இப்ப வீட்டை விட்டு சோகமா வெளியே வந்து நிக்கிறாரு. அப்பதான் அங்கிளை விட்ட நபர் இருக்கான் பாத்தீங்களா, வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் வேற யாரும் கிடையாது, சுஜித் வாசுவா தான் இருப்பான். அதாவது ஈரனோட பாய் ஃப்ரெண்டா தான் இருப்பான். இதெல்லாம் ஹீரோக்கு தெரியாதுல்ல, ஹீரோ கதை மட்டும் தான் கேட்டிருப்பாரு. சாவியை ஒழுங்கா போடுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி இவரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி தராரு. சுஜித் வாசுவும் நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். நல்ல வேலை நம்மள கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சிரிச்சுக்கிட்டே தான் இந்த இடத்தை விட்டு இவன் கிளம்ப ஆரம்பிக்கிறான். அம்மா பொறுமையா பேசலான்றதுக்காக தான் பேரண்ட்ஸை வர சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்த மாமா இருக்காருல, இங்க பயங்கர அலப்பறலாம் பண்ணிட்டு இருக்காரு. இதனால ஈரோட அம்மாக்கு கோவம் வருது. பொறுமையா பேசுறதுக்காக தான் வர சொன்னேன், இவ எங்க வீட்டு பொண்ணா மாறிட்டா, இதுக்கப்புறம் நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே கார்ல ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவளை படுக்க வைங்க, எதுனாலும் காலையில பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப படுக்கிறதுக்காக பெட்ரூம்க்கு கூட்டு போறாங்க. ஆனா ஈரன் சுஜித் வாசுவை பார்க்கணும், சுஜித் வாசுவை பார்க்கணும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அம்மா இருக்காங்கல்ல, ரூம்க்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க சரக்க 2 பெக்கு போடுறாங்க. நம்மளே வண்டி எடுத்து அவளை கூட்டு போவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப லேடிஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஜீப்ல ஏறிடுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, நானும் வரேன்ற மாதிரி இந்த ஜீப்ல ஏறிடுறாரு. இவங்க கிளம்புறது தெரிஞ்சு ஜென்ஸும் பின்னாடி வண்டி எடுத்துட்டு கிளம்புறதுக்கு தயாராகுறாங்க. வந்துட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, அம்மா கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. அம்மா ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாங்க. வண்டியை ஓரமா நிறுத்திடுறாங்க. நீ வண்டியை விட்டு இறங்கு, அவங்க வண்டியிலேயே வந்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க மட்டும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ஸ்ல எல்லாருமே குடிச்சிருப்பாங்கல்ல, வண்டி எடுக்கிறேன்னு தெரியாதனமா ஒரு இடத்துல லாக் ஆகுற மாதிரி பண்ணிடுறாங்க. இப்ப அதுல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவா நான் இந்த இடத்துல வெயிட் பண்றேன், சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டாரு. வந்துகிட்டே இருக்கோன்ற மாதிரி உண்மையா சொல்லிட்டாரு. இப்போ ஒருத்தன் வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். சாவி உள்ள போகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ட்ரை பண்ணுன்னு மாமா சொல்லிட்டாரு. இவன் சரியான இடத்துல விடவே மாட்டான். இவன் செம்ம போதையில இருக்கான்னு மாமாவுக்கு புரியுது. நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல, வண்டியை விட்டு இறங்குடா அப்படின்ற மாதிரி வெளியே வர வச்சிடுறாரு. சரக்கு அடிக்கிறதுக்காக ஒருத்தர் இளநீலாம் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. அவர் இப்பதான் இந்த இடத்துக்கு வராரு. நீ சரக்கு அடிக்கல, வண்டியை ஓட்டு அப்படின்ற மாதிரி அவரை வண்டியை ஓட்ட விடுறாங்க. இப்ப ஃபாரின் அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, குடிக்கிறதுக்காக வேற ஒரு ஃப்ரெண்டையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. இப்ப குடிக்கலாமான்னு உன்னி கிட்ட கேக்குறாரு. உன்னியா நடந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப குடிக்க முடியாது, நாங்க தேட போறோம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜீப் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்ப கூட வந்த நபர் இருக்காருல, உன்னை நம்பி அந்த சரக்கு விட்டுட்டேன், இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அந்த இடத்துல சரக்கு இருக்கா, அப்ப அந்த இடத்துக்கு போவோன்ற மாதிரி இவரும் வேகமா இவரை பைக்ல கூட்டு போறாரு. இப்ப ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து ஹீரோவை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அந்த சுஜித் வாசுவோட வீட்டுக்கு தான் போனோன்ற மாதிரி ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அக்கா இருக்காங்கல்ல, நீ அவனை தான் லவ் பண்ணனா எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல, என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல ஹீரோயினும் மீதி பிளாஷ்பேக்க சொல்றாங்க. இப்ப சுஜித் வாசுவும் இவங்களுக்கு மெசேஜ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்றான். வெளியே வந்து பார்த்தா அங்கதான் இருக்கான். இந்த இடத்துக்கு வான்ற மாதிரிலாம் சொல்றான். நீ வீட்டை விட்டு போன்னு சொல்றாங்க. கேட்காம பக்கத்துல வா பக்கத்துல வான்னு சொல்றான். இவங்களும் பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ ஒரு பையனை மீட் பண்ண போறத வேற ஒருத்தர் கவனிச்சிடுறாரு.
அது தெரியாம இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவன் வேற முத்தம்லாம் தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த நபர் இருக்காருல, ஊரையே இந்த இடத்துக்கு வர வச்சிருந்தாரு. இதனால பயந்த சுஜித் இருக்கான்ல, வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த நபர் கத்துன கத்துல ஈரனோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. யார் கூட பேசின அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஈரன் என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. சுத்தி எல்லாருமே வேடிக்கை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த கூட்டத்துல சுஜித்தும் வந்து நிக்கிறாரு. சுஜித்தும் என்ன மாட்டி விட்டுறது அப்படின்ற மாதிரி சிக்னல்லயே சொல்றாரு. இவங்களும் எதுவுமே பேசாம இருக்காங்க. இதனால பேரண்ட்ஸ் அடிச்சு உள்ள கூட்டு போறாங்க. சுஜித்தும் அமைதியா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது வழியில ஒரு இடத்துல செக்கிங் நடக்குது. இவங்க எல்லாருமே பயங்கரமா சரக்கு போட்டு தான் வந்திருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, செக் பண்றதுக்காக பக்கத்துல வராரு. இவங்க லைசன்ஸ் எல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் இவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. மேடம், என்ன உங்களுக்கு தெரியலையா? உங்ககிட்ட தான் நான் கார் டிரைவிங்க கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் ராஜலட்சுமிக்கும் இவர் யாருன்றது ஞாபகம் வருது. நீதான் அந்த பையன்ல, தப்பு தப்பா வண்டியை ஓட்டுவ, தப்பான சைடுக்கெல்லாம் இவன் அடிக்கடி போவான்ற மாதிரி மத்த பொண்ணுங்க கிட்ட இவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப கலாய்க்கிறாங்கல்ல. மேடம், முன்ன மாதிரி நான் சின்ன பையன் கிடையாது, இப்ப இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, இவர் பண்ண காமெடி எல்லாம் கூட வந்திருக்க லேடிஸ் கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவர் மிஷினை தூக்குறாரு. மிஷின் சவுண்ட் கொடுக்குது. அது மூலியமா இவங்க குடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. வண்டியில இருக்க நிறைய பேர் குடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. எல்லாரும் வண்டியை விட்டு இறங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ப்ளீஸ் சார், விட்டுருங்கன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. நான் சாதாரணமா விட்டுருப்பேன், என்ன ரொம்ப கலாய்ச்சிட்டீங்க, விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவர் பேசிட்டு இருக்கும் போது ஈரன் இவர் மேலேயே வாந்தி எடுத்துடுறாங்க. ஈரோவோட அக்கா தான் லொகேஷன் அனுப்பியிருப்பாங்க. அது மூலியமா ஈரோவும் வந்துட்டு இருக்காரு. இப்ப மாமா இருக்காருல, அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே பாத்ரூம் வருதுன்னு ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போறாங்க. இப்ப மாமாவும் ஒரு இடத்துக்கு வந்து பாத்ரூம் போயிட்டு இருக்காரு. இவர் பாத்ரூம் போயிட்டு இருக்க இடத்துல ரெண்டு பேர் படுத்திருப்பாங்க. அவங்க மேல தெரியாம பாத்ரூம் அடிச்சிடுறாரு. அந்த ரெண்டு பேர் ஆட்களை வர வச்சிருவாங்க. இப்ப மாமா கிட்ட தள்ளுமுள்ளு எல்லாம் ஏற்படுது. மாமாக்கு பிரச்சனை ஏற்பட்டோன்னே இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு வழியா பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஜீப்பை எடுக்கலான்னு வந்தா ஜீப்போட கீ காணாம போயிருது. காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. அதுக்குள்ள கீயை எங்கடா தொலைச்ச அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. தள்ளு முள்ளுல கீழே விழுந்திருக்கும் போல, தேடி கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாரு. எல்லாருமே தேடுறதுக்காக கீழே இறங்குறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் திரும்பி போட்டுறாரு. ஹீரோவோட அம்மாவும் விட்டுருங்க விட்டுருங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரி, யார் குடிக்கலையோ அவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு பொண்ணு மட்டும் இவங்க கேங்ல குடிச்சிருக்க மாட்டா, நான் குடிக்கலன்னு சொல்றா. லைசன்ஸ் இருக்கான்னு கேக்குறாரு. லைசன்ஸும் இருக்குன்னு சொல்றா. சரி, வண்டி எடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரும் விட்டுறாரு. அந்த பொண்ணு கிட்ட லைசன்ஸ் இருக்கும், ஆனா வண்டியை சரியா ஓட்ட தெரியாது. குத்து மதிப்பாவது ஓட்டு அப்படின்ற மாதிரி ராஜலட்சுமி சொல்றாங்க. அந்த பொண்ணும் கஷ்டப்பட்டு வண்டியை ஓட்டுறாங்க. இதெல்லாம் இன்ஸ்பெக்டரா கவனிக்கிறாரு. இவங்க எல்லாம் போய் சேர்ந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. அக்கா இருக்காங்கல்ல, நடுவுல தம்பிக்கு கால் பண்ணி ஈரன் சொல்லிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் ஜீப்போட கீ காணாம போயிருக்குல்ல, அதை பத்தி எல்லாம் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு கேங் இவங்க கூட சண்டை போட்டாங்க பாத்தீங்களா, அந்த கேங் இந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவங்க கீ காணோம்னு சொல்றாங்க. நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி கூட அவங்களும் தேடுறாங்க. இப்ப ஈரனும் ஒரு இடத்துல வச்சு முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு போதை தெளிஞ்சிருது. இதுக்கப்புறம் நீ ஓட்ட வேணாம், நான் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி ராஜலட்சுமி இருக்காங்கல்ல, டிரைவிங் சீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை பார்க்கலையான்னு கேக்குறாங்க. பார்த்தன்ற மாதிரி ஈரனும் பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈரன் பைலட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வச்சு இவர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆனா இவங்க பயங்கரமா அந்த நபர் மேல கோவப்படுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் என் பேர் தான் கெட்டு போச்சு, நீ ஒரு வார்த்தை முன்னாடி வந்து சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லலன்னு கேக்குறாங்க. நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இவர் மன்னிப்பு கேட்கிறாரு. ஈரன் நைட்டு யார் கூடயே பேசியிருக்காங்கன்றது இந்த ஏரியா முழுக்க பரவிடும். இதனால பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சீக்கிரமா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு நாங்க கல்யாணம் பண்ணோம், நாங்க சொல்றதை ஒழுங்கா கேளு அப்படின்ற மாதிரி அம்மா பயங்கரமா போட்டு திட்டுறாங்க. அவர் மன்னிப்பு கேட்டதுனால ஈரனா அவரை மன்னிச்சிருப்பாங்க. இப்ப அவருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. நம்ம வேணா பெங்களூருக்கு ஓடி போயிடலாமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அதுக்கு கூட ஈரன் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சரி, நான் காசை ரெடி பண்றேன், நம்ம ரெண்டு பேருமே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படி சொன்னவர் ரொம்ப நாளா இவங்க கால் பண்ணா எடுக்க கூட மாட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு தான் எடுக்கிறாரு. எப்பதான் நம்ம போக போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் காசெல்லாம் வச்சிருந்தேன், என் அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு எல்லாமே செலவாயிருச்சு. இப்ப காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் பெரட்டிட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்றாங்க. அவர் அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. இதுல 20 சவரன் நகை இருக்கு, இதை வச்சு ஏதாவது பண்ணுன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி அவரும் நகையெல்லாம் வாங்கியிருப்பாரு. அப்பத்துல இருந்து இவங்க கால் பண்ணா எடுக்கவே மாட்டாரு. ஏன் கால் பண்ணா இவன் எடுக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி ஈரனுக்கு குழப்பமா இருக்கு. அவரோட வீடு தெரியும், வீட்டுல விசாரிக்கலான்னு வராங்க. பார்த்தா அவர் வீட்லயே ரொம்ப நாள் இல்லன்ற மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ப்ரொஃபைல மாத்திருக்கான்னு தெரிய வருது. அந்த ப்ரொஃபைல செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இவங்க கிட்ட இருந்து வாங்கின காசை வச்சு ஃபாரின்ல சந்தோஷமா இருக்கான்னு தெரிய வந்திருக்கும். அவன் என்ன நல்லா ஏமாத்திட்டான், அதனால தான் அவனை பார்க்கணும்னு சொன்னன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அவனை கடைசியா எப்ப பார்த்தேன்னு மாமியார் கேக்குறாங்க.
இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோவும் இவங்களும் சேர்ந்து சாப்பிட்டாங்க பாத்தீங்களா, அப்ப அவன் எதிரதான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். இவங்கள பார்த்து தெனாவட்டாலாம் சிரிச்சிருப்பான். உன்னை ஏமாத்திட்டான் பாத்தியா, இப்ப அவன் கல்யாணத்துக்கே வந்திருக்கன்ற மாதிரி சிரிச்சிருப்பான். அதனால தான் அவனை பார்க்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இவங்க கேங்ல குடிக்காம ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கிட்டயே இவன் பேசியிருப்பான். என்கிட்ட பேசுன்ற மாதிரி பயங்கரமா கெஞ்சிருப்பான். இவங்க பெருசா ரிப்ளை எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப ஞாபகம் வந்துதான் அந்த மெசேஜ் எல்லாம் இவங்க எடுத்து பாக்குறாங்க. இதெல்லாம் ராஜலட்சுமி கிட்ட காட்டுறாங்க. இவன் இதையே தான் பொழப்பா பண்ணிட்டு இருக்கான், இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ராஜலட்சுமி சொல்றாங்க. இப்ப அவன் பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. பேரண்ட்ஸும் அவன் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த சைடுல இருக்க அக்கா இருக்காங்கல்ல, நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்டயும் சொல்லிடுறாங்க. ஹீரோ ஓரளவுக்கு நிம்மதி ஆகுறாரு. இப்ப இவன் செலிப்ரேஷன்லாம் ஜாலியா பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இவங்க எல்லாருமே மொத்தமா வந்துடுறாங்க. ஈரன் இவனை பார்த்து திட்டணும்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப பக்கத்துல வந்து நல்லா ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரிலாம் இவனை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப கூட இவன் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டான். சரி சொல்ல வந்ததை சொல்லிட்டல, கிளம்புன்னு சொல்றான். அப்பதான் யாரோ இவனை அடிச்சு பறக்க விடுறாங்க. பறக்க விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரனோட மாமியாரா தான் இருப்பாங்க. பண்றதையும் பண்ணிட்டு தெனாவட்டா பேசிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவனை போட்டு அடிக்கிறாங்க. இன்னும் ஒரு வாரம் தான் உனக்கு டைம், இவ கிட்ட இருந்து வாங்கின நகையெல்லாம் திரும்பி தர அப்படின்ற மாதிரி வார்னிங்க கொடுத்துட்டு இவங்க எல்லாருமே கிளம்புறதுக்காக நடக்கிறாங்க. ஆனா இவனோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, என் ஃப்ரெண்ட் அடிச்சுட்டு நீங்க போயிடுவீங்களா, வண்டி எடுக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஜென்ஸ் கேங் எல்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சாவி ஒருத்தன் தராம பிரச்சனை பண்றான்னு தெரிய வருது. ஒழுங்கு ரீதியா சாவியை தந்துரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். டே பேசாம தந்துரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க சுஜித்தும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவன் தரமாட்டான்னு சொல்றான். கோவப்பட்ட உண்ணி இருக்காரு பாத்தீங்களா, இவனோட கையை போட்டு முறுக்குறாரு. அண்ணன் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பயத்துல அவன் கீயை தந்துடுறான். இப்ப உண்ணி இருக்காருல, அந்த சுஜித்தோட கேங்க சேர்ந்த எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. அவங்க எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க. அதே சமயம் சுஜித்தையும் மிரட்டுறாரு. ஹீரோவும் இவரோட பங்குக்கு சுஜித்தை மிரட்டுறாரு. இப்ப போகும்போது மட்டும் ஒய்ஃபுக்கு பக்கத்துல உட்காந்து இவர் கிளம்புறாரு. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, செகண்ட் நைட் தான் நடக்குதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ நான் யாரையும் லவ் பண்ணலன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது பொய்யுங்க, நான் லவ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி 2-3 பொண்ணுங்களோட பேரை சொல்லிட்டாரு. நான் லவ் பண்ண, அவங்க தான் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. ஹீரோனும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பிளாஷ்பேக் சொல்லும் போது சுஜித் எனக்கு ஒரு பூ கொடுத்தான், அந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்காக அந்த பூவை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு. இந்த பூ தானே பிடிக்கும்னு சொன்னீங்க, இந்தாங்கன்ற மாதிரி தராரு. இவங்களும் சந்தோஷமா வாங்கி பாக்குறாங்க. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல ஜாலியா பேசிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பிரியா பிரகாஷ் வாரியர் இந்த படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி பண்ணிருப்பாங்க. இந்த சுஜித் இவங்களையும் ஏமாத்திட்டு இருக்கான். என் அப்பாக்கு ஆபரேஷனு, என்கிட்ட போதுமான காசு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. நீ சொன்னதுனால நான் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை வச்சு ஆபரேஷனை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் உனக்கு மட்டும் அப்பா இல்ல, எனக்கும் மாமனார் மாதிரி தான், அதனால பண்ணு அப்படின்ற மாதிரி நகையெல்லாம் தராங்க. இவரும் சரின்ற மாதிரி நகையெல்லாம் வாங்கிட்டு நடக்கிறாரு. எப்படியே ஏமாத்தி நகையை வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் நடக்கிறாரு. இதை காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.